அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் அன்பும் உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு நீதி போதனை ஒண்ணு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த நீதி போதனைக்காக வேண்டி நம்ம ஆட்கள்லாம் குங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் இல்ல, பாஜகவை சேர்ந்த பொறுப்பாளர் சேகர், ஹெச் ராஜா, உமா ஆனந்த் இவங்கெல்லாம் நீதி போதனை செஞ்சிருக்காங்க. எப்படிப்பா நீ அவருக்கு எதிராக நீ பேசலாம், அதெல்லாம் நாங்க விடமாட்டோமாக்கும் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கி பேசக்கூடிய இந்த விஷயத்த நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம நினைக்கிறோம் பார்க்காத நபர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு கடமை இருக்குது. இதுல இது மட்டும் இல்ல, இந்த நீதி போதனையில நம்மளையும் சேர்த்து பேசியிருக்கனால இது குறித்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புல இஸ்லாமியர்களும் இருக்கிறோம். அதனாலதான் இந்த பதிவு இந்த நீதி போதனை எங்க இருந்து வந்திருக்குன்னு சொன்னா, மகாவிஷ்ணு சாதாரண இல்லைங்க, பயங்கரமான இன்டெலிஜென்ட். இவரை மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூப்பிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இவர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு அங்க போயிருக்கிறாரு. அசோக் நகருடைய பள்ளிக்கூடத்திலையும் அப்புறம் சைதாப்பேட்டை இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கூடத்திலையும் போய் மோட்டிவேஷனல் ஸ்பீச், உங்க ஆசிரியர் சொல்லித்தராது இதெல்லாம் நான் சொல்லித்தர போறேன், உங்க மண்டை மூளைக்கு தெரியாது, நீ உலகத்துல கத்துக்காத விஷயங்கள்லாம் சொல்லித்தர போறேன் அப்படின்னு பேச்ச ஆரம்பிச்சு சும்மா அண்ணன் பறவை விட்டு இருக்கிறாப்புல. அப்படிப்பட்ட ஒரு பேச்சு பேசியிருக்கிறப்ப இதனால இந்து மத சகோதரர்களை கொந்தளிச்சு போயிருக்கக்கூடிய விஷயத்த பார்க்க முடியுது. அப்படி என்ன பேசியிருக்காருன்னு சொன்னா, அதுல பாத்தீங்கன்னா ஸ்பீச்ல இந்த உலகத்துல ஏழையா பிறக்கிறவங்க, கைகால் இல்லாம இருக்கிறவங்க, கண் இல்லாம இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் முற்பிறவி இருக்குல்ல, முற்பிறவி அவங்க சொல்ற முற்பிறவி, அந்த முற்பிறவியில பாவம் செஞ்சவங்க அப்படின்னு ஒரு அற்புதமான கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இதை சொன்னோன்னு நம்மளுக்கு ஒரு பயமா போச்சு. எங்க முற்பிறவியில பாவம் செஞ்சவங்க ஏழையா பிறப்பாங்களா? அப்ப நம்ம நாட்டினுடைய பிரதமர் என்ன சொல்றீங்க நீங்க? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரு எந்த 9 முகா வராரா? எந்த பிரச்சனைக்காக இருக்கிறாரா? அவர் பாட்டு போலந்து உக்ரைன், ரஷ்யா, அப்புறம் இப்ப புருனே போயிருக்காரு, சிங்கப்பூர் போயிருக்காரு, அவர் பாட்டு இருக்கிறாரு. அவரே நீங்க இருக்கிறீங்க, அவரை பத்தி ஏன் பேசுறீங்க நீங்க அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்க. ஏன்னா அவர் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காரு. 1955 ரயில்மே டப்பியுமே டீ பேத்தாத்தே அப்படின்னு அவர் தானே சொன்னாரு. ஏழை தாயினுடைய மகன் நானு, ஏழையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா இல்லையா? அப்ப மகாவிஷ்ணு அவர்களே, உங்களுடைய பார்வையில் அவர் யாரு அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேட்கிறாங்க. இது இல்லாம இந்த நாட்டுக்காக உழைச்சு பாடுபட்டு எல்லா விஷயங்கள்லயும் முதன்மையா நிக்கிறாங்கல்ல, அப்படியே உழைச்சிருக்கிறாங்கல்ல, அந்த மக்கள்லாம் யாரு? இப்ப உங்களுடைய பார்வையில இந்த அம்பானி, அதானி, ரத்தன் டாடா, அப்புறம் வேற லெவல்ல இருக்கக்கூடிய வாரன் பஃபெட்டு, ஏலன் மஸ்க், இவங்கெல்லாம் யாருங்க? பணக்காரங்க பிறந்திருக்காங்க. முற்பிறவியில அவங்க எல்லாம் நல்லது செஞ்சவங்க. அதான் இங்க இப்பயும் நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களுடைய பணத்தை சுரண்டி மிகப்பெரிய அளவுக்கு ஆடம்பரமான திருமணம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லவங்க அவங்களுடைய பார்வையில. ஆனா அந்த சாதாரணமா கூலி தொழிலாளி, வேலைக்கு கஷ்டப்படுறவன், இந்த மாதிரியா இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் முற்பிறவில பாவம் செஞ்சவங்க. இதுதான் நீதி போதனை. இந்த நீதி போதனை என்ன சொல்லப்படுதுன்னா, ஏழையெல்லாம் எவன் இருக்கிறானோ, கைகால் இல்லாம யார் இருக்கிறானோ, ஊனமா யார் இருக்கிறாங்களோ, இவங்கெல்லாம் யாரு? பாவிடா நீலாம். அப்ப இவங்களுக்கு நீங்க எப்படி நிதி ஒதுக்குவீங்க? இவங்ககிட்ட நீங்க எப்படி பழகுவீங்க? இவங்ககிட்ட எப்படி நீங்க அன்பா நடந்துக்குவீங்க? அப்ப பாருங்க, இதுக்காக இன்னைக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு ஒருத்தர் பேசிட்டு வர்றாங்கன்னு சொன்னா, இவங்களுடைய கொள்கை என்னன்னு தான் மக்கள் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு இந்து மத சகோதரர் தெரிந்து கொள்ளணும். இது ஒரு அம்சமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கைகால் குருடி இது எல்லாமே இஸ்லாத்துல இருக்குல்லங்க. அப்ப அதை பத்தி பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல எங்களுக்கு. அவர் எல்லாத்தையும் சேர்த்து அடங்கிட்டாரு. இறைவன் அருளாளன் என்று சொன்னா எப்படிப்பா ஒருத்தன் குருடா பறக்கிறான், கைகால் இல்லாம பறக்கிறான் அப்படின்னு அதிபுத்திசாலித்தனமான ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு. உலகத்துல குருடா ஒருத்தரை பறக்க வச்சிருக்காங்கன்னா, கண் தெரிந்த ஆளுக்கு இது படிப்பினா, உன்னை பறக்காம இப்படி நீ பறந்திருக்க பாத்துக்க அப்படின்னு ஒரு படிப்பினா. கண் இல்லாம இருந்தாரு அந்த மனிதருக்கு அப்படியே அவர் இந்த இறந்த பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு இஸ்லாம் சொல்லுது, மறுவிட வாக்க. அந்த வாழ்க்கையில அவர் அப்படி இருப்பாரான்னு கேட்டா நிச்சயம் இப்படி இருக்க மாட்டாரு. இறைவனுக்கு பயந்தவராக இருந்தா நல்லா இருப்பாருங்கிறது ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை. சரி, அதை அப்படியே வச்சுக்கோங்க, இது ஒரு புறம் தெரிஞ்சுக்க. அது இல்லாம கைகால் இல்லாம இருக்கிறவங்க, கண்ணு இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய பார்வையில பாவம் செஞ்சவங்கன்னா, இது எப்படி? நீ எப்படி இன்னைக்கு கைகால் இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க, கால்கள் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, நோய் வாய்ப்பட்டு பேர் எத்தனை பேர் இருக்காங்களே. வாஜ்பாய் அவர்களுக்கும் நோய் வாய்ப்பட்டு மூட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. சரி, இது ஒரு அம்சமா இருக்குது. இப்ப கைகால் இல்லாதவர்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கொள்ளுங்க. கைகால் இல்லாம இருந்த பல பேரை இஸ்லாத்தினுடைய பார்வையில நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, நபியினுடைய தோழரா வச்சுக்கிட்டாங்க. அம்ர் இப்னு ஜமஹ்னு ஒரு நபி தோழர் இருந்தாங்க. இவர் அம்ர் இப்னு ஜமஹ் ரலியல்லாஹு சொல்லுவார். ரலியல்லாஹு என்ன தெரியுங்களா? இறைவனுடைய அருள் உண்டாகட்டுமாக அப்படின்னு செய்யற ஒரு பிரார்த்தனையுடைய வடிவம், பிரார்த்தனை செய்யற வடிவம். இவரு கால ஊனம் உள்ளவர். நாங்க எப்படி கூப்பிடுறோம்? இன்ன வரைக்கும் நீங்க விக்கிபீடியால போய் கூட தேடி பாருங்க. அம்ர் இப்னு ஜமஹ் ரலியல்லாஹு விக்கிபீடியா கூட போட்டிருப்பாங்க. அவருக்கு என்ன ஒரு இது கொடுத்திருக்கோம்? அவரு இறைவனுடைய தூதரா இருந்த முகமது நபியினுடைய தோழரா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சிறப்பை கொடுத்திருக்கு. அதே மாதிரி கண்ணு தெரியாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு ஒரு சஹாபி இருந்தாங்க.
கண் தெரியாத சஹாபி. ஒரு கட்டத்துல இவருடைய கையில போர்க்கொடியே கொடுக்கப்பட்டது. இவர் சஹாபியா நாங்க பாக்குறோம், நபியினுடைய தோழரா பாக்குறோம். இது மட்டும் இல்லாம கருத்த நேரத்துல இருந்த பிலால் அவர்கள், அவர் தான் பள்ளிவாசல்ல முதல்ல பாங்கு சொன்னவரு. சொர்க்கத்துல அவருடைய காலோசையை கேட்டுட்டு நபிகளார் அவங்க கேட்டாங்க, நீங்க என்ன நல்ல காரியம் செய்றீங்க அப்படின்னு கேட்டா, 2 ரக்காத் தொழுவேன் அப்படின்னு பிலால் அவங்க சொன்னாங்க. அப்படிங்கிற செய்தி நபிகளார் அவருடைய வாயிலாகவே நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, 1-2 இல்ல, இப்படி சொறி சிறங்கினால் பாதிக்கப்பட்ட நபி தோழர்கள் இருந்தாங்க. இவங்கெல்லாம் வாழும் போதே நபிகளார் சொர்க்கவாசி என்று சொன்னாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா, சொறி சிறங்கில பாதிக்கப்பட்ட சுபேர், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் போன்ற சஹாபிகள் இருந்தாங்க. அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதோட இன்னும் சொல்லுவதா இருந்தா, ஜுலேபின் அப்படின்னு ஒரு நபி தோழர் இருந்தாருங்க. இவர் பாத்தீங்கன்னா, இது இவருடைய பேரே கிடையாது, இவர் பட்ட பெயர். குட்டை சட்டை என்று அர்த்தம். பாக்குறது குள்ளமா கருப்பா கால்லாம் தடிச்சு போயிருந்துச்சு. அரபு உலகத்துல இருந்த அந்த தவறான மக்கள், ஆனா இப்ப நீதி போதனை சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரி அரபு உலகத்துல இருந்த தவறான ஆட்கள் தெருக்குள்ள போனா கல் எடுத்து அடிப்பாங்க. தெருக்குள்ளே வரக்கூடாதுப்பா, நீ எல்லாம் எப்படா தெருக்குள்ளே வரலாம் அப்படின்னு நடத்தினாங்க. அவங்களுடைய பார்வையில, அரபுலோட பார்வையோட இப்படி இருந்திருக்கலாம் போல. இவங்க சொன்ன மாதிரி மறுபிறவிடை பாவம் செஞ்சவன்டா, மதிக்கத்தகாதவன்டா, கீழ்நிலையில இருக்கவன்டா, அப்படி சூத்திரதெல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அரபு உலகத்துல இருந்து தவறான ஆட்கள் நினைத்தாங்க. அப்ப நபிகளார் இவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க, நபி தோழரா பார்த்தாங்க. ஒரு கட்டத்துல இவங்க நீதிக்காக போராடி போர்க்களத்துல வீர மரணம் அடைகிறாங்க. அந்த இடத்துல போய் நபிகளார் நின்று கொண்டு சொல்றாங்க, ஹாதா மின்னி வான மின்ஹும், நான் உங்களை சேர்ந்தவருங்க. பாருங்க, நீ விலக்கி வைக்கிறாங்க, நீ வேற படி பாவம் செஞ்சவன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நபிகளார் என்ன சொல்றாங்க, நான் உன்னை சேர்ந்தவன்ப்பா அப்படி நபிகளார் சொன்னார் என்ற செய்திய பார்க்க முடியுதுங்க. அப்ப இஸ்லாத்தையும் இழுத்து சொல்லியிருக்காரு மகாவிஷ்ணு. இப்ப மகாவிஷ்ணு இஸ்லாத்தை இழுத்து சொன்னனால சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமை நம்மளுக்கு இருக்கிறனால, யாரெல்லாம் இந்த உலகத்துல பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்களோ, கை கால் கண் குருடுகால் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் இறைவனுக்கு பயந்தவர்களா செயல்படுற பட்சத்துல அவர்கள் எல்லாம் நல்ல அடியார்களாக நல் மக்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. ரலியல்லாஹு என்ற பட்டத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் இதன் வழியா நம்ம சொல்லிக்கொள்றோம். இது போன்ற தவறான ஆட்களுடைய பேச்சை கேட்டு நீங்க ஏமாந்துடக்கூடாது. இதுதான் நீதி போதன்னு சொல்றாங்க. இதுக்காக பேசுறாங்க, திருக்குறள்ல இருந்தா இது பண்ணிருவியா, அங்க இருந்தா எடுத்துருவியா, எங்க இருந்தா எடுத்து, எதுல தவறான விஷயம் தான் தவறு, எந்த இடத்துல இருந்தாலும் தவறான விஷயம் அப்படித்தானே சொல்லணும். அங்க இருக்குது இங்க இருக்குதுன்னா தவறுப்பா. இது எப்படி ஒரு கண் தெரியாத அந்த ஆசிரியர், சங்கருங்கிற ஆசிரியர், கண் தெரியாத ஆசிரியரை எவ்வளவு டீச் பண்ணியிருக்காரு. அவரை கிறிஸ்துவர் முஸ்லீம் என்றெல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இந்த சங்க பரிவார விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாஜக ஆளுகள்லாம் மகாவிஷ்ணு பேச்சு, இந்த மோசமான பேச்சு எவ்வளவு ஆதரிக்கிறாங்கன்னு எடுத்து பாருங்க. இதையும் ஒரு செய்தியா மக்களுக்கு சொல்லிக் கொள்றோம். இது போன்ற உண்மை செய்திகளை அறிந்து உண்மையான மக்களோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல மக்களா நம்ம இருக்கணும், பாதிக்கப்பட்ட ஒரு குரல் கொடுக்கக்கூடியவா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற செய்தியா சொல்லி நிறைவு செய்கிறோம். இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.